ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு நம்பர் ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னாலே நிறைய பேர் 99% பீப்புள் வந்து அதை தப்பாக தான் நினச்சிருக்காங்க. அப்படி என்ன தான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி வாங்க, வெயிட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னா அதுக்கான கொஷின் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ரைட் அ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் வெதர் த கிவன் நம்பர் இஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் ஆர் நாட் அண்ட் டிஸ்பிளே தி அவுட்புட். ஸோ ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அந்த நம்பர் ஆம்ஸ்ட்ராங்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா நம்ம ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு பிரிண்ட் பண்ணணும், இல்லாட்டி அது நாட் அண்ட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். இவ்வளோ தான் நம்மளுடைய இன்புட் அண்ட் அவுட்புட். சரி வாங்க, அப்படி ஆம்ஸ்ட்ராங் நம்பரோட கான்செப்ட் என்னன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்காகவே ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை தனித்தனியாக பிரித்து அதை கியூப் பண்ணி திரும்பியும் சம் பண்ணால் அதே நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது 50% கரெக்ட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 153ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் 1 கியூப் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 கியூப், அதை தனியாக பிரித்து திரும்பியும் 5 கியூப், அதுக்கப்புறம் திரும்பி அதை தனியாக பிரித்து 3 கியூப் அப்படின்னு சொல்லி போடுவோம் இல்லையா. ஸோ இந்த போட்ட வேல்யூஸ்க்கு எல்லாம் ஒரு வேல்யூஸ் வரும். இப்போ 1 கியூப் 1ன்னு வந்திருக்கும், 5 கியூப் 125ன்னு வந்திருக்கும், 3 கியூப் 27ன்னு வந்திருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்பி 153 வரும். ஸோ கொடுத்துருக்க நம்பரும் இந்த நம்பரும் ஒரே நம்பராக இருக்கிறனால நம்ம இதை ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது பேசிக்காக உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு கரெக்டாக வரும். இதுவே வந்து நீங்கள் ஒரு 4 டிஜிட் நம்பருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1634 அப்படின்ற ஒரு நம்பருக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த கான்செப்டை இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 கியூப் திரும்பியும் 6 கியூப்னு போடுவோம் இல்லையா. ஸோ 6 கியூப் திரும்பியும் அதுக்கப்புறம் 3 கியூப் அப்புறம் 4 கியூப், இந்த மாதிரி 4 டிஜிட்டாக தனியாக பிரித்து நீங்கள் கியூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வேல்யூ 1, அதுக்கப்புறம் 256ன்னு வந்திருக்கும், 27, 64. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ அதனால் இது நாட் அண்ட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஆனால் இது ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர். எதனால் அப்படின்னா இந்த இடத்துல தான் நிறைய பீப்புள் வந்து தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு 3 டிஜிட் நம்பர்னா நீங்கள் அதை தனியாக பிரித்து கியூப் பண்ணுறீங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு 4 டிஜிட் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதை தனியாக பிரித்து கியூப் பண்ணக்கூடாது, அதை 4 டைம்ஸ் பண்ணணும். ஸோ எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பவர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். அதுதான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இப்போ 1/4 வந்து 1 தான், அதுக்கப்புறம் 6/4 வந்து உங்களுக்கு 1296 வரும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு 3/4 அப்படின்றது 81 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்திருக்கும். அதே மாதிரி 4/4 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு 256ன்னு வந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1634 அப்படின்னு வரும். ஸோ இதுவும் ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர் தான். ஸோ இந்த இடத்துல தான் நிறைய டைம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. எல்லாமே வந்து கியூப் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறனால தான் நம்மளுக்கு சரியாக ஆன்சர் வர்றது கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை பொறுத்து அதோடைய பவரை நம்ம மீன் பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையான்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதுக்கான ப்ரோக்ராமிங் நம்ம என்னன்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான ப்ரோக்ராமிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லாஜிக்கை நம்ம எப்படி ஃபஸ்ட்டு நம்பரை பிரித்து அதுக்கப்புறம் பவர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி பவர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கிட்டே அப்படியே ப்ரோக்ராமிங் பண்ணலாம். சரி வாங்க, கோடிங் சைடுக்கு நம்ம போவோம். ஸோ பேசிக்காகவே நீங்கள் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெடர் ஃபைல்ஸ் ஆட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ இந்த ஹெடர் ஃபைல்ஸ் வந்து நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படின்றதுக்காக இது. நெக்ஸ்ட்டு அதே போல் மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற முதல் ஃபங்க்ஷன். ஒரு சி ப்ரோக்ராமில் அட்லீஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும் இல்லையா, அந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் இது. நெக்ஸ்ட்டு நம்ம வாங்க போகிற நம்பருக்கு நம்மன்னு சொல்லி நான் வேரியபிளை டிக்ளேர் பண்ணி யூசர் கிட்டேருந்து வாங்கிறதுக்காக அதுக்கு ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்மன்றது ஒரு இன்டிஜர் அப்படின்றனால நான் %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபையராக யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பர்டிகுலர் நம் வேல்யூடைய அட்ரஸில் என்னுடைய இந்த நம்ம நான் ஸ்டோர் பண்ணிடுறேன்.
இப்போ நான் நம்பர்ஸை தனியாக பிரிக்கணும். ஸோ இந்த நம்பர்ஸை தனியாக பிரிக்கிறதுக்கு நம்பர் கிரன்ச்சிங் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதுக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோ இந்த நம்பர் கிரன்ச்சிங் டாபிக் புரியாதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். அப்போ உங்களுக்கு இது இன்னும் நல்லா புரியும். இந்த நம்பர் கிரன்ச்சிங் டாப்பிக்கில் என்னென்னலாம் வரும்னா, நம்ம ஒரு நம்பரை எப்படி பிரிக்கிறது, அதை எப்படி திரும்பவும் ஃபார்ம் பண்ணுறது, ரிவர்ஸ் பண்ணுறது இப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை மொத்தமாக நம்ம நம்பர் கிரன்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 153 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்தா அந்த நம்பரை எப்படி தனியாக பிரிக்க போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர்லேருந்து லாஸ்ட் டிஜிட்டை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு மாடுலோ டிவிஷன் யூஸ் பண்ணலாம். கரெக்டாக? ஏன்னா மாடுலோ டிவிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நம்பருடைய லாஸ்ட் வேல்யூ கிடைக்கும். அதை 10ஆல் டிவைட் பண்ணிங்க மாடுலோ பண்ணிங்கன்னா. இப்போ நான் ரிமைண்டர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த ரிமைண்டரில் என்னோட நம்பர் டிவைட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா என்னுடைய லாஸ்ட் டிஜிட்டை இப்போ நான் தனியாக எடுத்துட்டேன். கரெக்டாக? ஸோ லாஸ்ட் டிஜிட்டை எடுத்துட்டேன் அப்படின்னா 153ல் எனக்கு 3 மட்டும் தனியாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வைல் லூப் யூஸ் பண்ணுறேன். நான் ஏன் இங்கே வைல் லூப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ரிமைண்டர்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சுட்டு அதில் என்னுடைய லாஸ்ட் டிஜிட்டை ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஸ்டோர் பண்ணிக்கிட்டக்கு அப்புறமா இந்த லாஸ்ட் டிஜிட்டை நான் வந்து பவர் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போ 3 டிஜிட் நம்பராக இருந்தால் அது 3 டைம்ஸ் பவர் பண்ணணும். 4 டிஜிட் நம்பராக இருந்தால் 4 டைம்ஸ் பவர் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இதுக்கு நீங்கள் 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து மேத் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பவர் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் பவருக்குன்னு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஃபஸ்ட்டு மேத் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் எப்படி பவர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சம்முன்னு சொல்லி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளில் நான் எதை ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரிமைண்டரோடைய பவரை. ஸோ பவர் POW போட்டுட்டு அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கீழே பேஸ் வேல்யூவை கொடுக்கணும். பேஸ் வேல்யூன்றது நம்முடைய ரிமைண்டர் வேல்யூ. கரெக்டாக? அதோடைய பவர் வேல்யூன்றது நம்ம என்ன பவர் அப்படின்றத கொடுக்கணும். இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளுக்கு 3ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நம்ம கியூப் பண்ண போகிறோம் இல்லையா? அதனால் 3ன்னு கொடுத்துக்கிறேன். இதை நம்ம எப்படி வந்து காமனாக மாற்றுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும். அது எதுக்காக அப்படின்னா நான் யூஸ் பண்ண போகிறேன் அந்த பவர் ஃபங்க்ஷனுக்காக. இப்போ நான் பவர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்னோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். சம்மோட இனிஷியல் வேல்யூ 0. ஓகேவா? ரிமைண்டரோட இனிஷியல் வேல்யூ நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஆனால் சம்மோடைய இனிஷியல் வேல்யூ 0. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இனிஷியலாக 0ன்னு இருக்கும் இல்லையா? ஸோ 0 + 3 நீங்கள் கியூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 27 வரும். ஸோ சம்மோடைய வேல்யூ இப்போ 27 சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய லாஸ்ட் டிஜிட்டை வந்து நான் எடுத்து அதை கியூப் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டேன் சம்மில். கரெக்டாக? இப்போ எனக்கு லாஸ்ட் டிஜிட் வேணாம். இந்த லாஸ்ட் டிஜிட்டை ஃபுல்லாக நான் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு நம் = num divided by 10ன்னு போடுறேன். இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 15.3ன்னு ஆக்சுவலாக வரும். ஆனால் இந்த இடத்துல நம்ம இன்டீஜர்ஸ் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு வேல்யூ வெறும் 15லே நிற்கும். கரெக்டாக? இப்போ என்னுடைய ப்ரெசென்ட் நம் வேல்யூ என்ன அப்படின்னா வெறும் 15 தான். ஓகேவா? அதை 10ஆல் டிவைட் பண்ணக்கப்புறம் எனக்கு வேல்யூ வெறும் 15 தான் இருக்கும். இப்போ திரும்பி லூப்பை செக் பண்ணுறதுக்காக மேலே போய் இந்த 15ன்றது ≠ 0 செக் பண்ணும் இல்லையா? அப்படி செக் பண்ணும்போது என்னோட கண்டிஷன் ட்ரூ ஆகி திரும்பியும் உள்ளே வரும். திரும்பியும் நான் வந்து இந்த மாடுலோ டிவிஷன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இதோட லாஸ்ட் டிஜிட். ஸோ 15ஓட லாஸ்ட் டிஜிட் என்ன? 5. கரெக்டாக? ஸோ அந்த 5 இப்போ எனக்கு வந்துடும். ஏற்கனவே எனக்கு சம் வேல்யூ வந்து 27 இருக்கும் இல்லையா? ஸோ 27 கூட இந்த 5 கியூப் திரும்பியும் ஆட் ஆகும். ஸோ இந்த 5 கியூப்ன்றது 125. ஸோ 125 ஆட் ஆகி டோட்டலாக எனக்கு வந்து 152ன்றது சம்மில் ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த 15ன்றது தான் என்னோட நம் வேல்யூ இப்போ. கரெக்டாக? அதை திரும்பி நான் 10ஆல் பண்ணேன்னா 1.5ன்னு வரும். ஸோ இன்டீஜர்ன்றனால 1ன்றது மட்டும்தான் இருக்கும். ஸோ திரும்பியும் 1 வரும். 1உடைய லாஸ்ட் டிஜிட் திரும்பவும் 1 தான். சம்மோட வேல்யூ 152 + 1 ஆகும். இப்போ சம்முடைய வேல்யூ 153 சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த 153 வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் இதை 1ஆல் டிவைட் பண்ணும்போது இது 0.1 ஆகும். ஸோ 0 மட்டும்தான் இருக்கும். அப்போ போய் இந்த கண்டிஷனை செக் பண்ணோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஸோ அதனால தான் 0 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா நம்மளுடைய வைல் லூப்பை ரன் பண்ணுறோம். ஏன்னா 0 வந்துட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு டிஜிட்ஸ் இருக்காது இல்லையா? ஸோ அதனால் அந்த இடத்துல லூப்பை விட்டு வெளியே வந்துடலாம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடும்? என்னுடைய நம் வேல்யூ 0 ஆகிடும். ஸோ இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக கவனிக்கணும். இப்போதைக்கு என்னுடைய ப்ரெசென்ட் நம் வேல்யூ 0. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன சொன்னேன் அப்படின்னா என்னுடைய இந்த நம்பர்ஸை பிரித்து கியூப் பண்ணி ஆட் பண்ணக்கப்புறம் அந்த வேல்யூவும் எனக்கு கிவன் நம் வேல்யூவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர்.
ஸோ நான் அப்படி செக் பண்ணணும் அப்படின்னா நான் இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணுவேன். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நான் நம்ன்றதை யூஸ் பண்ண முடியாது. ஏன் நம்ன்றதை யூஸ் பண்ண முடியாதுன்னா இப்போ ப்ரெசென்ட் நம் வேல்யூ எனக்கு 0 ஆகிடும். கரெக்டாக? ஸோ 0 ஆகிடுச்சுன்னா இது 0 ஈக்குவல் சம்மான்னு தான் செக் பண்ணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முன்னாடியே ஒரு டெம்பரவரி வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். இந்த டெம்பரவரி வேரியபிள் எனக்கு என்னுடைய நம் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ டெம்ப்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்னுடைய டெம்பை நமக்கு நான் வந்து அசைன் பண்ணிடுவேன். ஸோ இப்போ நம்முடைய வேல்யூ டெம்பில் இருக்கனால நான் டெம்பை வச்சு செக் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நான் டெம்பை வச்சு செக் பண்ணும்போது எனக்கு வந்து 153 ஈக்குவல் டு 153 அப்படின்னு சொல்லி செக் ஆகும். ஸோ அது வந்து ட்ரூ அப்படின்றனால இந்த கண்டிஷனுக்குள்ளே வந்து எனக்கு ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷனுக்குள்ளே வரும்போது எனக்கு ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடும். இதுவே வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நான் எல்ஸ் கண்டிஷனில் நாட் ஆம்ஸ்ட்ராங்னு போட்டுருவேன். ஸோ அதனால் எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த நம்பர் ஆம்ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு 3 டிஜிட் நம்பருக்கு கரெக்டாக எழுதியிருக்கேன். கரெக்டாக? என்னுடைய ஃபார்முலா 3 டிஜிட் நம்பருக்கு கரெக்ட். ஆனால் இதுவே வந்து ஒரு 4 டிஜிட் நம்பருக்கு போகும்போது என்னுடைய பவர் வேல்யூவை நான் ஆக்சுவலாக மாற்றணும். நான் கியூப் பண்ணக்கூடாது, பவர் 4க்கு போகணும். ஸோ அதை மாற்றுறதுக்காக நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சம்டைம்ஸு சில கம்பைலரில் இந்த math.h நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த பவர் ஃபங்க்ஷன் ரன் ஆகாது. ஸோ அதுக்காக நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம தனியாகவே ஒரு பவர் ஃபங்க்ஷன் எழுதுறது நல்லது. ஸோ இந்த பவர் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் பேஸுக்கு ஒரு வேல்யூ தரணும். கரெக்டாக? ஸோ பேஸுக்குன்னு ஒரு வேல்யூ தரணும். அதே மாதிரி நான் என்ன நம்பரை பவர் பண்ண போகிறேன்னா அதுக்கும் ஒரு வேல்யூவை தரணும். ஸோ அதனால் நான் 2 வேரியபிளை என்னுடைய பவர் ஃபங்க்ஷனுக்குள்ளே க்ரியேட் பண்ணிப்பேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு பேஸ் வேல்யூவாக என்னுடைய ரிமைண்டர் வேல்யூவும் பவர் வேல்யூவாக என்னுடைய நம்பர் 3யும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அப்படின்னா நான் இதை வந்து 3 டைம்ஸ் வந்து பேஸ் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதுக்காக நான் 2 வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஒன்று ஆன்சர், ஸோ அது வந்து 1ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று ஐ. ஸோ ஐன்றது ஃபார் லூப்காக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய ஃபார் லூப் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி என்னுடைய பவர் வேல்யூ வரைக்கும் ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 அப்படின்னா எனக்கு வந்து 3 டைம்ஸ் என்னுடைய ஐட்ரேஷன் ரன் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 3 டைம்ஸ் என்னுடைய ஐட்ரேஷன் ரன் ஆகும். அதுக்குள்ளே நான் என்ன தரப்போகிறேன் அப்படின்னா அந்த ஐட்ரேஷனுக்குள்ளே நான் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய ஆன்சருடைய வேல்யூவை இனிஷியலாக 1ன்னு வச்சுருக்கேன்னா ஸோ 1 இன்ட்டு என்னுடைய பேஸ் வேல்யூவாக வச்சுப்பேன். ஸோ இப்படி வைக்கும் போது ஒரு தாட்டியும் என்னுடைய பேஸ் வேல்யூ மல்டிப்ளை ஆகி ஆன்சரில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னுடைய ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா ஆன்சர் அப்படின்றது. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன்னு ஒன்று இருக்குன்னா அது சம்திங்கை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஆன்சருன்றதை நான் ஏன் ரிட்டர்ன் பண்ணுறேன்னா என்னுடைய ரிட்டர்ன் டைப் நான் இன்டீஜராக கொடுத்துருக்கனால ஸோ இன்டீஜர் வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ அந்த வேல்யூ தான் எனக்கு வேணும். இப்போ என்னுடைய வேல்யூ இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகி அதே மாதிரி ப்ராசஸ் ரன் ஆகும். இப்போ நம்ம செக் பண்ணிவிடுவோம் நம்மளுடைய நம்பர் ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ 153ன்றது ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துருவோம். கரெக்டாக? ஸோ 153 ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அது கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் இதுவே 1634 போட்டிங்கன்னா அது நாட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு வரும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பேஸ் வேல்யூவாக வந்து பவர் வேல்யூவாக வந்து 3 வச்சுருக்கோம். கரெக்டாக? ஸோ ஒரு 4 டிஜிட் நம்பர்னால் அது 4 டைம்ஸ் போகணும். கரெக்டாக? ஸோ அதுக்காக நான் இப்போ இந்த 4 டிஜிட் அப்படின்ற அந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொன்று ஒரு வைல் லூப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது இப்போ பாருங்கள். ஸோ திரும்பியும் வைல் லூப் ஒன்று நான் ரெடி பண்ணி அந்த வைல் லூப்பில் நான் என்னுடைய வேல்யூவை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரப்போகிறேன். ஸோ இந்த வைல் லூப்பும் நம்பரை பிரிக்கிற மாதிரி தான். ஸோ என்னுடைய வேல்யூவை ஃபஸ்ட்டு நான் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வருவேன். ஸோ ரெடியூஸ் பண்ண நான் என்னுடைய கவுண்ட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். ஸோ என்னுடைய கவுண்ட் வேல்யூவை பொறுத்து தான் என்னுடைய நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அமைய போகுது. கரெக்டாக? ஸோ எப்போ 0 வருதோ அது வரைக்கும் என்னுடைய கவுண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 153 இருக்குன்னா 3 போகும்போது கவுண்ட்டுடைய வேல்யூ 1 ஆகிடும். அப்புறம் 5 போகும்போது கவுண்டோடைய வேல்யூ 2 ஆகிடும். திரும்பி 1 போகும்போது கவுண்டோடைய வேல்யூ 3 ஆகிடும். ஸோ டோட்டலாக 3 டிஜிட் நம்பர் அப்படின்றது எனக்கு கிடைச்சிடும். ஸோ அதனால் இந்த இடத்துல என்னுடைய பவர் வேல்யூவை நான் கவுண்ட் வேல்யூவாக பேஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா ஸோ 4 டிஜிட்னா பவர் 4 ஆகும். ஸோ 3 டிஜிட்னா பவர் 3 ஆகும். இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா என்னுடைய ப்ரெசென்ட் வேல்யூ 0 ஆகிடும். ஸோ இந்த வைல் லூப்புக்கு நான் சொன்ன மாதிரி இந்த வைல் லூப் முடியும் போது என்னுடைய ப்ரெசென்ட் வேல்யூ 0 ஆகிடும் இல்லையா? அதனால் நான் என்ன போகிறேன் அப்படின்னா திரும்பியும் என்னுடைய நம் வேல்யூவை டெம்புக்கு அசைன் பண்ண போகிறேன். ஏன்னா டெம்பில் ஏற்கனவே என்னுடைய நம் வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ நான் திரும்பியும் டெம்புக்கு அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா அது திரும்பியும் 153 ஆகிடும்.
அதுக்கப்புறம் நான் திரும்பி இதை ரன் பண்ணி டெம்ப் வேல்யூ கூட செக் பண்ணிப்பேன். இப்போ என்னுடைய 4 டிஜிட் நம்பராக இருந்தாலும் சரி 3 டிஜிட் நம்பராக இருந்தாலும் சரி எனக்கு அவுட்புட் வரணும். இப்போ 153ன்றது ஆம்ஸ்ட்ராங் நம்பர், அதுக்கும் அவுட்புட் வந்துருச்சா? சரி 1634ம் செக் பண்ணி பார்த்துருவோம். அதுவும் ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர் தான். ஸோ கரெக்டாக நம்மளுக்கு அவுட்புட் கிடைச்சிருச்சு. ஒருவேளை ஆம்ஸ்ட்ராங் இல்லாத நம்பரை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அது நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே நண்பர்களே, இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுப்போம். ஸோ ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா என்ன, அதில் நம்ம பேசிக்காக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இதோட இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.